கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யாவத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம சகோதரர் கேட்ட ஒரு வார்த்தை, அதாவது இரண்டாம் மரணத்துக்கு யார் போவார்? இரண்டாம் மரணம் என்பது இருக்கா? இது கூட ஒரு கேள்வி. இதை குறித்த ஒரு ஆராய்ச்சி போல ஒரு வேத தியானம். இது சகோதரர் பேசும்போது ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 29 31 வரையிலும் அங்கே 23 பாவங்களை குறித்து அங்கே பேசப்படுகிறது. பேசிட்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் சொல்லி வருது. அப்போ அங்கே 23 வகையான பாவங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. அதை செய்தால் மரணம் வரும் என்று அறிந்திருக்கிறார்கள். அது தேவனுடைய நீதியான தீர்ப்பு என்று கூட அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தும் அப்படின்னு வருது இந்த வசனம். இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது மரணம் பற்றி பேசும்போது வேதம் பலவிதமான காரியங்களை பேசுது. அதாவது மரணம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கூட ஒரு இடத்தில் பேசும்போது மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணணும். அப்போது இந்த உலக ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை குறிப்பிட்டு அவர்கள் மரித்தோர் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதே தான் அப்போஸ்தலர் பவுல் கூட பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமாம் அப்படின்னு சொல்றார். அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை மரணம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சீக ஒரு சிந்தை, அது கூட மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சீக சிந்தை உடையவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி உணர்வார்கள் என்றால், தங்கள் வாழ்க்கை ஒரு பலவீனமாக, இன்னும் வெறுமையாக, நம்ம வாழ்வது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பலவீனம், ஒரு வெறுமை, ஒரு மன அழுத்தம், ஒரு இருளில் இருக்கிறது போல. இருள் என்றால் நம்ம என்ன செய்வது என்ற ஒரு தெரியாத ஒரு நிலை. அப்படியே அவர்கள் ரொம்ப மன வேதனையோடு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இது மாம்ச சிந்தையினுடைய ஒரு வெளிப்பாடு. இதை கூட மரணம் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தை மரணம். அவர்கள் மரணத்தை ருசித்து கொண்டிருக்கிறார்கள். என தங்கள் வாழ்க்கையிலேயே அப்பவே அந்த மரணத்தை ருசித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த ரோமர் எழுதின நிருபம் இது குறித்து பார்க்கும்போது, இந்த நிருபம் அப்போஸ்தலர் பவுல் எழுதினதாக சொல்லுகிறார்கள். இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவரும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, தேவ பிரியர், பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு வந்தவர்களுக்கு, தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறவர்களுக்காக எழுதப்பட்ட நிருபம். உலகத்தாருக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல,
தேவனே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் அல்ல, விசுவாசிக்காதவர்களுக்கும் அல்ல. என்ன? அழைக்கப்பட்டவர்கள்னா அவங்க விசுவாசித்திருக்கிறாங்க. தேவனை ஆண்டவரே இயேசுவை அறிந்தவர்கள். இதை நம்ம மனதில் முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் அங்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு என்று அங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அங்கே சொல்லும் போது அப்படி மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன், அதாவது இங்க 2 பாவத்தை குறித்து பேசப்படுது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணாதீங்கிறது யோகம் இல்லையா? மற்றவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணினால் அது மன்னிக்கப்படும். இப்போ அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். இந்த தேவனால் பிறந்த எவனும் என்றால் புது சிருஷ்டி, அப்படி எடுத்துக்கலாம். புது சிருஷ்டி பாவம் செய்யான், அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்குது. வித்து என்றால் வசனம், வார்த்தை, தேவ ஆவி, ஆவியினால் உள்ள இந்த வசனங்கள் இருக்கிறது. அதனால் அவன் பாவம் செய்யான். இப்போ இன்னொரு வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அங்கே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டாச்சு. இங்கே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், தேவனை பொய்யராக்குகிறோம். நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். இப்போ 2 வசனம் ஒரு முரண்பட்ட ஒரு கருத்துல வருது. இப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அப்படி என்றால் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவாவி நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவாவி இருக்கும்போது தான் நமக்கு வசனங்கள் புரியும். என்ன, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், பாவத்துக்கு விலகுவோம். அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? யாக்கோபு நிருபத்தில் சொல்லும்போது நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நாம் எல்லாரும் அப்படிங்கிறாரு. யாக்கோபு 3:2 படிக்க வேண்டாம். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் இந்த மனுஷரிலிருந்து பரலோகத்துக்குரிய ஒரு அழைப்பு வருகிறது. ஏனென்றால் இயேசு சொல்லும்போது
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் மூலமாகத்தான் என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இதுக்கு இன்னொரு வசன ஆதாரம் கூட மத்தேயு 11:12 பரலோகத்தில் இருக்கிற சிறியவன் சிறியவன் படிங்க அந்த வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இது அப்போ ஸ்திரீகள் பிறந்தவர்கள் பெரிய ஒரு தீர்க்கதரிசி யோவான். அப்போ பரலோகத்தில் இருக்கிற சிறியவன் இந்த யோவானை விட பெரியவன் என்று இயேசு சொல்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த அழைப்புக்குள்ள வருகிறவர்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் அந்த யோவானை விட, அதுதான் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வாக்கு பண்ண இருக்கிறது. இப்போ இந்த பரலோக ஆசீர்வாதத்துக்குரிய அழைப்பு இந்த சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அடுத்தது பாருங்கள், இந்த பரலோகம் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் மனுஷனிலிருந்து, மாம்சீக மனுஷரிலிருந்து ஒரு தெய்வீக நிலைக்கு நாம் உயர்த்தப்படுகிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். என நாம் அறிந்திருக்கிறோம், மனுஷனே தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்திருக்கிறார். அதனால இந்த தெய்வீக நிலைக்கு அழைக்கப்படுகிற ஒரு அழைப்புங்கிறது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். என்ன சொன்னால், ஹியூமன் நேச்சர்லேருந்து ஒரு டிவைன் நேச்சர் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த தெய்வீக நிலைக்கு போக முதலாவது நமக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யோவான் 3:6 அங்க நிக்கோதேமுக்கு சொல்றாரு, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். யோவான் 3:5 ஒருவன் இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆவியினாலும் ஜலத்தினாலும், ஜலம் என்றால் தெரியும் நமக்கு, ஞானஸ்நானம். நம்ம மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு ஞானஸ்நானம் திரும்புக்கு. அதன் பிறகு ஆவியினால அந்த ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஒரு தெய்வீக நிலைக்கு போக முடியும். மற்றவர்கள் போக முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதையே அப்போஸ்தலன் பவுல் நமக்கு 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன? எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின, புது சிருஷ்டி, அவன் புதிய மனுஷன். இப்போ பழையவைகள் என்றால் நம்மிடத்துல நம்ம இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு முன்ன நமக்கிட்ட எல்லா மனுஷர்கிட்ட ஒரு காரியம் இருக்குது. அது என்னவென்றால் சுயநலம். எல்லா மனுஷர்களுக்கும் அந்த ஒரு செல்ஃபிஷ், சுயமரியாதை, சுயநலம், இது எல்லாருக்கும் இருக்கும். ஏனென்றால் மனுஷனே இந்த சுயநலத்தை சார்ந்து தான் இருக்கிறான். மனுஷன் சுயநலத்தோடு தான் இருக்கிறான். இந்த சுயநலம் இது மாறணும். அப்போதான் இந்த புது சிருஷ்டிக்கு போக முடியும். அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம ஆண்டவர் இயேசு விசுவாசித்து தேவனை அறிந்து சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும்
இந்த சுயநலம் என்ற ஒரு நிலை நமக்குள்ள இருக்கும். இந்த சுயநலம் என்ற காரியம் நம்மிலிருந்து அது நீக்கப்படாவிட்டால் நாம் அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற ஒரு நிலைக்கு போக முடியாது. இப்போ இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்கிற காரியம் முதலாவது நமக்குள்ள எங்க நடக்குது என நம்முடைய மனது, நம்முடைய சென்சை, நம்முடைய தலை, பிரெயின், தலையில் தான் அந்த சத்தியங்கள் மூலமாக கேட்டு உணர்ந்து கொண்டு இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் முதலாவது அந்த சிந்தைக்குள்ளே வருது அந்த வார்த்தை. அப்போ நம்ம யோசிக்கிறோம். அப்போது நம்முடைய சிந்தை இல்லாவிட்டால் நம்முடைய மனம் இல்லாவிட்டால் நம்முடைய பிரெயின், அதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம், உங்கள் சிந்தை, பிரெயின்ல, இது எல்லாமே தலையில அந்த பிரெயின்ல நடக்கிற ஒரு காரியம். அந்த எண்ணங்கள் என்ன நம்முடைய மனதில் அநேக, அதாவது ஒவ்வொரு நாளும் அநேக எண்ணங்கள் வருது இல்லையா? இன்றைக்கு நம்ம இங்கே உபவாச கூட்டத்துக்கு வரணும், அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்ததுனால நம்ம இங்கே வந்தோம். என்ன அப்படியே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனுஷனுடைய அந்த மனதில், பிரெயினில் ஒரு நாளைக்கு 6000 to 7000 எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் ஆமாம் வருவதாக சொல்கிறார்கள். அப்போது இந்த 6000 7000 இந்த சிந்தனைகள், எண்ணங்கள், இவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என உலகபூர்வ காரியமாக நம்முடைய மாம்ச தேவைக்குரியதாக அப்படி இருக்கிறதா, இல்லாவிட்டால் ஆவிக்குரியதாக என தெய்வீக காரியங்களில் நாட்டம் காட்டுகிறதாக அப்படிப்பட்ட எண்ணம் உடையதாக இருக்கிறதா என்று நாம் முதலாவது பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எல்லாரும் அப்படி இந்த ஆவியில ஜெனிப்பிக்கப்படுவது இல்லை. இப்போ ஏனென்று நம்ம பார்க்கலாம். இது இந்த ஆவி ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது சில பேருக்கு தான் நடக்குது. இது ஏன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுக்கு காரணம், இது ஒரு உவமை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம பார்த்தோம், அந்த புது சிருஷ்டி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை குறித்து ஒரு உவமை. அப்போ நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகணும். நம்ம அந்த மனம், சிந்தை நம்மை முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாக. அப்போ அந்த மனம், அந்த சிந்தை, அந்த எண்ணங்கள் நம்மை முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது நமக்கு தெரியும். நம்ம சட்டசபை இல்லாவிட்டால் பார்லிமெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அதில் அநேக கட்சிகள் இருக்கும். அவர்கள் கூட்டமாக உட்கார்ந்திருப்பார்கள். அதில் அந்த இப்போ நமக்கு 234 சீட் இருக்குது உறுப்பினர். அதில் மெஜாரிட்டி யாருக்கு வருதோ அவர்கள் தான் ஆளுங்கட்சி இல்லையா? இது நமக்கு தெரிந்தது தான். மற்றவர்கள் எதிர்கட்சிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த மெஜாரிட்டி எண்ணிக்கை இருக்கிறவங்க ஆளுகை செய்து
அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதை தீர்மானமாக கொண்டு வந்து அந்த முடிவு எடுக்கிறது அவர்களுக்கு ஜெயிக்கும் இல்லை. அந்த மெஜாரிட்டி இருந்தால்தான் அது அந்த முடிவெடுக்கிற காரியம் அவர்களுக்கு அது ஜெயமாக்கும். எந்த ஒரு காரியமானாலும் இல்லையா, தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி எண்ணிக்கை இருக்குது. அப்படியே பாருங்கள், அப்படியே நம்ம பிரெயின், நம்ம சிந்தை, மனது, சிந்தையில் அநேக ஆர்கன்ஸ் இருக்கிறதாக சொல்லுகிறார். அது நமக்கு சரீரத்தில் அநேக உணர்ச்சிகள் இருக்குது இல்லையா, இந்த உணர்ச்சிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற விதமான அந்த ஆர்கன்ஸ் நம்முடைய பிரெயினில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். நம்ம உணர்ச்சி, ஃபீலிங் என்ன, இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த ஒவ்வொரு ஆர்கன் இப்போ இந்த இப்படிப்பட்ட பலவிதமான ஆர்கன் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் எடுக்கக்கூடிய முடிவில் வேறுபாடு வருகிறது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தெரியும், இவங்க கூட வேலை செய்த ஒருத்தர் கூட ரொம்ப ஆசை, பண ஆசை, ரம்மியாடி நிறைய கடன் பெற்றார். எல்லாரும் அப்படி செய்கிறது இல்லையா? எல்லாரும் அப்படி செய்கிறது இல்லை இல்லையா? யாருக்கு அந்த பண ஆசை, நம்ம உழைக்காம சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை, இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு முடிவெடுக்கிற, தீர்மானம் எடுக்கிற காரியங்கள். அப்படி நம்முடைய ஆர்கன்ஸ், மைண்டில் இருக்கிற, மூளையில் இருக்கிற ஆர்கன்ஸ்கள், அதில் முடிவெடுப்பதற்கு அந்த மெஜாரிட்டி ஆர்கன் அதனுடைய ஒரு உதவி. அவைகள் மெஜாரிட்டியாக சேரும் போது தான் ஒரு முடிவை எடுக்க முடியும், ஒரு தீர்மானம் இல்லையா? அப்படி அந்த எப்படி நம்ம சட்டசபையில் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவு அது செயல்படும், அது அந்த தீர்மானம் ஓகே ஆகும், அவர்கள் காரியத்தை அதை செய்ய முடியும். அப்படி மெஜாரிட்டி சப்போர்ட் நம்முடைய மைண்டில், பிரெயினில் இல்லாவிட்டால் நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது, அது செயல் வடிவம் ஆகாது. இப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எல்லாருக்குள்ள நடக்கிறது இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லாரிடமும் இந்த சுயநலம், செல்ஃபிஷ் என்ற ஒரு உணர்வு எல்லாருடைய மனத்தையும் அப்படியே முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும். எந்த மனுஷனும் எல்லாருக்கும் அந்த சிந்தை இருக்கும். இப்போ இதை நம்ம சத்தியத்தை, தேவனை பற்றிய அறிவு, ரட்சிப்பு குறித்த காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிறகு அப்போ கூட அந்த சுயநலம் இருக்கும். இது நான் எப்படி என்று நான் சொல்றேன். அதாவது பாருங்கள், நாம் உலகத்தில் அறிந்திருக்கிறோம், உலக ஜனங்களில் அநேகர் என்று வேண்டாம், சில பேர் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் அநேக நல்ல காரியங்களை செய்கிறார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். சிலருக்கு படிப்புக்கு உதவி செய்வாங்க, சிலருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க ரெகுலராக. நம்ம கூட இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம், சிலர் அப்படியே கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுவாங்க. அப்படியே சிலருக்கு மருத்துவ வசதி, படிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நிறைய உதவிகளை செய்கிறாங்க. இது பாருங்கள், அவங்க எப்படி செய்கிறாங்க இந்த உதவி? அதாவது அவர்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கணும். அதனால் மற்றவர்களும் சமுதாயத்தில்
ஒரு அங்கீகரிப்பு அவர்களுக்கு இருக்கும் இல்லையா? முதலாவது பண வசதி இருக்கணும். அப்புறம் இது நம்ம ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படின்னு செய்யும்போது சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பு இருக்கணும் அப்படின்னு கூட அதை செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க. நல்லதுதான். ஆனால் பாருங்கள், அந்த செய்கிற காரியத்தில் அவதூறான பேச்சுக்கள் என்ன அவர் பேரில் வரும்போது, சும்மாவா செய்தான் பண கொள்ள அடிச்சா இதை பண்ண, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வரும்போது அவருக்கு கோபம் வருமா? நிச்சயமாக ஒரு சோர்வு உண்டாகும். ஆமாம், அதுதான் அந்த சுயநலம். அதில் டச் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மனதில் சேஞ்ச் ஆகிடுது அவனுடைய காரியம். என்ன, நம்ம ஏன் அதை செய்யணும், எதுக்கு, என்ன செய்தாலும் கெட்ட பேர் தான் வருது. இதுதான் சுயநலம். இப்போ பாருங்கள், இந்த ஆர்கன் உள்ள எல்லா, நம்ம மைண்டில் உள்ள எல்லா ஆர்கன்களும் இந்த சுயநலம் என்று வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். நமக்கு ஒரு அவப்பெயர் வருது, அப்போ நம்ம அதை எதுக்கு செய்யலாம், சரி கொடுப்பா, தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி நிற்கிறோம் என்ன, இப்படி எல்லாம் அந்த ஆர்கன் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்துடும், சரி வேண்டாம் அப்படி. இப்படி நம்முடைய மனது சுயநலமாக ஒன்று சேர்ந்தால் நாம் புது சிருஷ்டி ஆக முடியாது, கிறிஸ்துவின் சிந்தை ஆக முடியாது. அந்த புதிய சிந்தை ஆவின் ஜனிப்பிக்கப்படுதல் நடக்காது. அப்போ ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இதுதான் இந்த சுயநலம். அது நல்ல பேர் வேணும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும், இதை வெறுக்கணும். அதுதான் வசனம் சொல்லி, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்றால் பாடுகள், எப்படிப்பட்ட கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, அப்படி அதை சகித்து கொண்டு என்னை பின்பற்றி வரக்கூடாது. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன், பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, இல்லையா? அப்போ இன்னும் வசனம் சொல்லும் போது இன்னும், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த வசனம் எல்லா சுவிசேஷத்திலையும் இருக்குது. பலவிதமான சூழ்நிலைகளிலே இந்த வசனம் பேசப்படுது. நீங்கள் இதை கொஞ்சம் எழுதி வைத்து யோசனை பண்ணி பாருங்க. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த வசனம் பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது 3 சந்தர்ப்பங்களில் பேசுகிறாரு. இந்த 4 சுவிசேஷத்திலையும் இருக்குது. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39 இந்த வசனம் பேசப்படுகிறது. அது நீங்கள் மேல வசனங்களை படித்தால், சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது இந்த வார்த்தை பேசுகிறார். அப்போ ஊழியம் என்று சொல்லி போகும்போது அநேக விதமான அவமான வார்த்தைகள் வரலாம், மற்றவர்கள் கடிந்து கொள்ளலாம். இப்போ உள்ள காலம் சரி, அந்த காலம் சரி, ஏன்னா இவர்களுக்கு வர வேலை இல்லை, எந்த வார்த்தை வேணாலும் பேசுவாங்க, நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. அப்போது இந்த இடத்துல பேசுகிறார் 10:39. இதே போல் மத்தேயு 16:25 பேசுகிறாரு, மார்க் 8:35 பேசுகிறாரு, லூக்கா 9:24 பேசுகிறாரு, யோவான் 12:25 இதே வசனம் அங்கே பேசப்படுகிறது.
இந்த சூழ்நிலை எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு தம்முடைய பாடு மரணத்தை பற்றி பேசும்போது இந்த வசனத்தை பேசுறார். இல்லைங்களா? இதை நம்ம உணர்ந்துக்கணும். முதலாவது ஊழியத்துக்கு அனுப்பும்போது செய்திகளை, அடுத்ததாக அவருடைய பாடு மரணத்தை பற்றி பேசும்போது இதை பேசுகிறார். அடுத்ததாக இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க, லூக்கா 17:33 இதே வசனம் பேசுகிறது. படிங்க அந்த வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். செகண்ட் கமிங் பற்றி பேசுற இடத்துல சொல்றாரு. அதுலயே 32ஆம் வசனத்துல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். 32ஆம் வசனத்துல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தை பேசுறாரு. என்ன தன்னை என்ன சொல்றாரு? 33ல 17:33 தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இது ஜீவன் அப்படி என்றால் நம்முடைய சுயநலம், நமக்குன்னு நம்ம. இது உதாரணம் தான் லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவியை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அதாவது அந்த சோதம் குமாரா அழிக்கப்பட போகுது. அங்கே தூதன் வந்து அந்த கடைசி நேரத்தில் இவங்க தாமதிக்கிறாங்க. தேவனுடைய காரியம் வேலை சரியாக இருக்கும். அந்த அழிவானாலும் சரி, ரட்சிப்பானாலும் சரி. இயேசு குறித்து கூட சொல்லும்போது, வேலை வந்தபோது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவராய், வேலை வந்தபோது சீசர்களோடு அங்கே பந்தி, கடைசி பந்தி. இப்படி தேவனுடைய காரியம் அந்த வேலை வரும்போது இவர்கள் தாமதிக்கிறதை கண்டு அவங்க பிடித்து இழுத்து கொண்டு போறாரு தூதன். நீங்கள் உயிர்த்தப்போ ஓடிப்போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள், சொதங்கும் அழிவு. அப்போ இங்க இப்படி சொல்லி அழைச்சிட்டு போகும்போது இங்க லோத்தின் மனைவிக்கு அந்த வார்த்தையின் பேரில் ஒரு சந்தேகம் வந்தாச்சு. என்ன, இதுதான் மெயின் காரியம். அந்த வார்த்தையை அவங்க நம்பல. நீ பின்னிட்டு பாராத, ஆமா அழிவு உண்டு. இதுதான் நமக்கு. இப்போ அங்க அந்த ஒரு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இது உலகம். அந்த சோதம் குமாரா அழியாம போயிட்டா. ஏன் பின்னிட்டு பார்க்குறாங்க? நமக்கு வீடு, சொத்து, உடமைகள் எல்லாம் இருக்குது, எல்லாவற்றையும் விட்டு வர்றோமே, சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே, இது அழியாம போயிட்டா. புரியுங்களா? இதுதான் நமக்கு. சரிங்களா? அப்போ நம்முடைய சுயம், நம்முடைய அது ஜீவன் போல சொல்லப்பட்டிருக்குது, அதை இழக்கணும். தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பணும். தேவதூதன் சொல்லுவான், தேவனுடைய வார்த்தை அது கீழ்ப்படியணும், அப்படியே விசுவாசிக்கணும். இப்போ பின்னிட்டு பார்த்து அவங்க அங்க தப்பிக்கலையே, அதுக்கு தண்டனை தான் வந்துச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது யார் மூலமாக பேசப்பட்டாலும் சரி, அப்போஸ்தலர்கள் மூலமாக சரி, தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். இதுதான். இப்போ அந்த லோத்தின் மனைவிக்கு தண்டனை தான் வந்துச்சு. சரி, பாவம் போட்டுன்னு அந்த ஒரு காரியமே இல்லை அங்கே ஒப்பு தூணாக. அதான் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அந்த இயேசு செகண்ட் கம்மிங், 2வது வருகை பற்றி பேசும்போது நமக்கு தான் பேசப்படுது. அப்போ நம்ம இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த உலகம் பெரிய அழிவுக்கு என்ன, சோதம் குமார போல அக்னியினால் அழிக்கப்பட போகிறது. அதை நம்ம நினைத்து கொள்ளணும். வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது.
பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களில் இந்த உலகம் அக்கினிக்கு இடையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது தேவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது அப்படியே நடக்கும், அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து சுயநலத்தை விட்டு சிலுவை, எப்படிப்பட்ட அவச்சொல் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம உறுதியான ஒரு விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் பேரில் இது நமக்கு ஒரு பாடம். இப்போ பாருங்கள், இந்த சுயநலம் என்ற தீமையான எண்ணம் இது நம்மை விட்டு நீங்கணும். அதுதான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து அந்த பாடுகள், அவமானங்கள் இவைகள் எல்லாம் எடுத்து வர நம்முடைய மனதில் இருக்கிற அந்த சுயம் நீக்கப்பட தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், அங்கே எப்படி லோத்தின் மனைவிக்கு சொல்லப்பட்ட தூதன் மூலம் உயிர் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, அப்படி இந்த சத்தியங்களை தேவன் நமக்கு மனதிலே அனுப்புகிறார், நம்முடைய சிந்தையில மூளையில அனுப்புகிறார். அப்போ இந்த சுயநலமான சில எண்ணங்கள், ஆறுகள், இவைகள் சில அழிக்கப்படும். நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, தேவனை விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட மேலான ஒரு ரட்சிப்பு தரப்போகிறார் அந்த ஒரு சத்தியங்கள் நமக்குள்ள வரும்போது, இந்த சுயநலம் என்பது எல்லாமாலேயே அது கொஞ்சம் அழிக்கப்படும். அப்போ நமக்கு முன்னாக இருப்பது எதுவென்றால் தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு முன்னாக முதலாவதாக இருக்கு. இந்த சுயநலம் கொஞ்சம் பின்னாக தள்ளப்படும். அப்போ இந்த உலகத்தில் வேறு எல்லாவற்றையும் விட என்ற சொத்து, நகை, பணம் எல்லாவற்றையும் விட மேலானதாக நாம் தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த மேலான ரட்சிப்பின் சத்தியங்கள், இந்த ரட்சிப்பின் திட்டம் என இவைகள் முன்னே நிறுத்தப்படும். அந்த சுயநலம் கொஞ்சம் பின்னாக தள்ளப்படும். இதுதான் நாம் ஆவியில் ஜனிப்பிக்கப்படுவதற்கு எடுக்கிற முதல் ஸ்டெப். இதுதான் நமக்கு இந்த சத்தியங்கள் கொடுக்கப்படும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. என்ன நாம் அறிந்திருக்கிறோம், இந்த சத்தியங்களை நாம் ருசிக்கும் போது, முதலாவது கேட்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்கு. இது முதல் ஸ்டெப். இப்போ இப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை பாவத்தை விட்டு விலகி தேவ நீதிக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்புவார்கள். தேவ நீதியில் இருக்கணும், பாவத்துக்கு விலகி ஓடுவார்கள். இப்போ இது மட்டும் போதாது பாருங்கள், அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு இது மட்டும் போதாது. இன்னொரு உவமை ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்கள், மத்திய 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் படிக்க முடியாது. அங்கே உவமையாக அதை பேசப்படுது. ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவர் இயேசு இடத்துல வராது. அங்கே இயேசு இடத்துல போதவரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ நீ கற்பனைகளை கைக்கொள்ளு. என்ன கற்பனைகள்லாம் சொல்ல, தாய் தகப்பனை கனம் பண்ண எல்லாம் அங்கே சொல்லப்படுது. சொல்லிட்டு இதையெல்லாம் நான் என் சிறு வயது முதற்கொண்டே நான் கைக்கொள்கிறேன். அப்போ அந்த வாலிபன் நல்லவனாகத்தான் இருந்திருக்கிறார்.
இல்லையா? நல்லவர், சத்தியத்தை அறிந்திருக்கிறாரு, எல்லா பிரமாணங்களை கை கொள்ளுகிறார். அப்போ இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு? அவர் சொல்றாரு, எல்லாம் அதெல்லாம் கை கொள்றேன், கீழ்படிய, ஆமாம், நிறைய காரியங்கள் தீமைகள் வீழ்ச்சிகள் விளக்கிறேன், இப்படி எல்லாம் நல்லா சொல்றாரு. சொல்லிட்டு இதுல என்னிடத்தில் என்ன குறை உண்டு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிற 21ஆம் வசனம், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இதுதான் இந்த காரியம். என்ன, உனக்கு உண்டானது எல்லாம் விற்று, அப்படி என்றால் அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் பலி செலுத்த வேண்டும். நாம் நம்மை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அதன் பிறகு இயேசு அடிச்சுவடுகளில் நடந்து வர வேண்டும். பின்பு என்னை பின்பற்றி வா, பலி செலுத்தி கொண்டு அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். இதுதான் ரோமர் 12:1 அப்போஸ்தலன் பவுல் அழகாக பேசுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை. ஜீவ பலி அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன பலி. பலி என்ன, நம்ம ஜீவனோட இருக்கோம், பலி செய்யும். அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் நம்முடைய டைம், லைஃப் டைமாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பிரயாசங்கள், உழைப்பு, நம்முடைய ஞானம், எல்லாவற்றையும் பலியாக செலுத்த வேண்டும். அப்போது இதுதான் ஜீவ பலி. ஜீவனோடு இருக்கிறோம், ஆனால் தேவனுக்கென்று நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாகங்களை, நம்முடைய எல்லாவற்றையும், நம்ம சோர்ஸ் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செலவு ஜீவ பலியாக நடக்க நாம் மனதார, என்ன, இது கட்டாயம் இல்லை, சாக்ரிஃபைஸ் அப்படிங்க கட்டாயம் இல்லை, நம்ம மனதார விரும்பி கொடுத்து அவரை பின்பற்றி நடக்கணும். இயேசுவை போல அவருடைய இதுதான் ஜீவபலி. இதை அவர் செய்தாரா என்றால் 22ஆம் வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். துக்கம், அவனுக்கு அந்த பலி செலுத்துகிற என்ன ஒரு சிந்தை. அப்படி என்றால் ஆண்டவரே இயேசுவிடத்தில் கேட்கலாமே, ஆண்டவரே எனக்கு உள்ளதை எல்லாம் விட்டு நான் தரித்திரத்துக்கு கொடுத்து நான் என்ன செய்வேன்? அப்புறம் கேட்கல. அப்போ அவருக்கு புரிந்திருக்கும், என்ன, நம்ம ஒரு பலி ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். உலக காரியங்கள் என்ன ஒன்றுமில்லை. எப்படி அந்த லோத்தின் மனைவியை போல அது அழிய போகுது, பின்னிட்டு பாரா ஓடு, ஜீவத்தை ஓடு. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட். ஏனென்றால் இந்த சுவிசேஷ யுகத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு மனிதரிலிருந்து ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்பட போகிறது. சரிங்களா? நமக்கு தெரியும் தெய்வீக நிலை, அதுக்கு கீழே தூதர்கள் நிலை இருக்குது. தூதர்களுக்கு கீழே மனுஷர் இருக்கிறார்கள், மனுஷருக்கு கீழே மிருகங்கள், அப்படியே பறவைகள், இப்படியாக அந்த வரிசை போகுது. 6 அறிவு, 5 அறிவு, 4 அறிவு, 3, 2, 1, இப்படி மரங்கள், செடி கொடிகள், என்ன இப்படியாக போகுது. அப்போது நம்ம இந்த மனுஷனிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு போகணும், ஒரு தெய்வீக நிலை, டிவைன் நேச்சர். அதற்கு போவதற்கு தேவன் இந்த ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார்.
sacrifice. நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண நாம் வர வேண்டும். அப்படி வரும்போது தான் என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி ஆக முடியும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரும்போது தான் அங்கே கிறிஸ்துவின் சிந்தை, புது சிருஷ்டி என்ற சிந்தை வருகிறதாக இருக்குது. அப்போ இந்த சுயநலம் என்பது இருக்குமா என்றால் அப்போ இருக்கும். அது கொஞ்சம் பின்னால் தள்ளப்படும். தேவனுடைய காரியங்கள் என்ன, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனுடைய நாமத்துக்கு நாம் செய்கிற முக்கிய காரியம், ஊழியங்கள் என்ன, அதுக்கேற்ற நற்கிரியைகள், நம்முடைய நடத்தை, இவைகள் எல்லாம் முன்னாக வந்துவிடும். சுயநலம் பின்னாக தள்ளப்படும். இப்போ இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய சரீரத்தில் நடக்கிற காரியம் என்ன, நம்முடைய மனதில், முதலாவது மைண்டு, அந்த மனதில் இருக்கிற அநேக ஆறுகளில் இப்போ நம்ம இப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய மைண்ட் என்ன நினைக்குது, இந்த உலகத்தில் உள்ளதை விட, எல்லாவற்றையும் விட தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ரட்சிப்பின் திட்டம், இந்த சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானது என்ற ஒரு மனநிலைக்கு வந்து நம்முடைய அந்த பிரெயின் உள்ள எல்லா ஆர்க்கும் அதுக்கு ஒத்து போகுது. எல்லாம் போகாது, அதுலேயும் கொஞ்சம் பின்னாடி அந்த சுயநலம் இருக்கும். இது என்னன்னா கலாத்தியர் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த சிந்தை வரும்போது ஒரு போராட்டம் உண்டாகும். இதுதான் கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நெச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. போராட்டம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இந்த சிந்தை, ஆவியின் சிந்தை நம்ம மைண்ட்ல, பிரெயின்ல வருது. அப்போ உடனே அந்த பிரெயின் நமக்கு அது சரிதான், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன், தேவனுடைய காரியங்கள், சத்தியங்கள், இதுதான் நமக்கு முதலாவது என்று சொல்லி அந்த பிரெயின் ஒரு சேஞ்ச் ஆகும்போது நம்முடைய சரீரம் உடனே அதுக்கு அப்படியே ஆம் என்று கீழ்ப்படிவது இல்லை. மனதில் மாத்திரம் ஒரு சேஞ்ச் வருது. ஏன்னா நம்முடைய பழைய சரீரம் பலவிதமான இன்பங்களும் பலவிதமான காரியங்களில் இடைப்பட்டு கொண்டு இருந்திருக்குது. 30 வருஷமாக, 40 வருஷமாக, இல்லை 20 வருஷமாக பலவிதமான இன்பங்களை, சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சரீரம் திடீரென்று நம்முடைய மைண்டு, மூளை வந்து இது இப்படித்தான், தேவ காரியங்களுக்கு தெய்வீக சிந்தை, நான் சத்திய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். இப்படி போராடும் போது பாருங்கள், நம்முடைய மைண்டு அங்கே புதிய சிந்தை ஆயிடுச்சு. தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிடம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. இப்போ நமக்கு சில அதனால நன்மைகள் வருது. அதான் வசனம் சொல்லும்போது நாம் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைக்கு வருகிறோம். தேவனை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது. இதான் ரோமர் 8:16-17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் தேவனுடைய பிள்ளை. இதுதான் யோவான் 3:1 கூட சொல்லும்போது, நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நம்மை பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ
நமக்கு தேவன் அப்பா, இவ்வளோ பெரிய ஒரு காரியம். அதே உலகத்தாருக்கு யாரோ கடவுள். அநேக உலகத்தாருக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. ஏன்னா சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறாங்க, வேறு வேறு கையின் கிரியைகளை தொழுது சேவிக்கிறார்கள், உண்மை கடவுளையே அறியாமல் இருக்கிறார்கள். அநேகருக்கு ஒரு கடவுள், ஆனால் நமக்கு கடவுள் நமக்கு அப்பா. அதுதான் 1 யோவான் 3:1 நாம் அப்பா என்று அழைக்க அவர் நம்மை பிள்ளையாக கொண்டிருக்கிறதுனால நாம் எவ்வளவு அது பெரிய அன்பு, தேவனுடைய அன்பு என்று வசனம் சொல்லுகிறது. அதனால இப்போ பிள்ளைகளுக்கு மற்ற ஜனங்களை விட ஒரு ரொம்ப நெருக்கம் இருக்கும் இல்லையா அப்பா கிட்ட. அப்பா என்று வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்பா பிள்ளைக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஒரு நெருங்கின அன்பு, ஒரு நெருங்கின ஒரு உரிமை தொடர்ந்து வருது. இது உண்மையான காரியம். அப்போ இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நம்ம பேசிக் பாடம் கேட்கும் போதே இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு, எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய அப்பா. இப்போ நம்ம பார்க்கிறோம் அந்த இதெல்லாம் ஆவில் ஜனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு அப்பா. அதுவெல்லாம் ஒரு கடவுள், நம்ம யாரும் அப்படிப்பட்டது. இந்த சத்தியங்கள் மூலமாக நம்ம முதலாவது பாவத்துக்கு விலக்கி நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் முழுக்கெடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்போது தான் தேவன் நமக்கு ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த முதல்ல பார்த்த அந்த ஒரு உதாரணம், அந்த சட்டசபை உதாரணத்தை நம்ம மனதில் கொண்டு வரலாம். இப்போ நம்ம புது சிருஷ்டி ஆகிட்டோம். நம்ம பிரெயினில் மெஜாரிட்டி ஆர்கன்கள் நம்மை சப்போர்ட் பண்ணது. என்ன தேவனுடைய காரியங்கள், சத்திய காரியங்கள், தேவனுக்கென்று நம்ம பிரயாசப்படுவது எல்லாம் ஓகே சரி என்று நம்ம புது சிருஷ்டி ஆகிவிட்டோம். என்ன புது சிருஷ்டி ஆகியாச்சு, பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் ஆகலை. இப்போ பாருங்க, நம்ம மெஜாரிட்டி பிரெயினில் இருக்கிற ஆர்கன் சப்போர்ட் பண்ணுது. நம்ம பிரெயின், நம்முடைய சிந்தை கொஞ்சம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புது சிருஷ்டி இப்போ பழைய மனுஷன் என நம்முடைய சரீரம், அது என்ன என்றால் அங்கே அந்த சட்டசபையில் இருக்கிற எதிர்கட்சிகள், நம்முடைய பழைய சரீரம் இங்கே மட்டும் புதிதாக இருக்குது. தலை, பிரெயின் இது புதிதாக இருக்குது, மெஜாரிட்டி இருக்குது அந்த ஆர்கன்ல. இந்த சரீரம் என்ன பழைய மனுஷனாகவே இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த சரீரம் இந்த பிரெயினோட எல்லா நேரத்திலும் ஒத்து போகாது, அநேக நேரங்களிலே போராடும். இதுதான் நம்ம பார்த்தோம். ஆவிக்கும் சரீரத்துக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது உடனே மாறாது, இது லைஃப் டைம் இருக்கும் என்று சொல்லுகிறார், மரணம் வரையிலும் இருக்கும். இப்போ நம்முடைய சரீரம், பழைய சரீரம் எதிர்கட்சி, நம்முடைய பிரெயின் ஆளுகை செய்கிறது ஆளுங்கட்சி. இப்போ எதிர்கட்சியினுடைய வேலை என்னவென்றால் ஆளுங்கட்சி செய்கிற எல்லா காரியத்தையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே குறை சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற உறுப்பினருக்குங்க கொஞ்சம் பேரை இழுத்து நம்ம கூட சேர்த்து நம்ம ஆளுங்கட்சி ஆகலாமா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்.
அதுதானே எதிர்க்கட்சி. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த புது சிருஷ்டி மைண்டில் இருக்குது, பிரெயினில் மெஜாரிட்டி யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுது. நம்ம சுயநலத்தை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் சத்தியங்களை முதலாவது வைத்து மெஜாரிட்டி யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுது, ஆளுகை செய்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த புது சிருஷ்டியானது நம்ம பிரெயினில் இருக்கிற அந்த மெஜாரிட்டி ஆர்கன்ஸு முழுவதுமாக நம்முடைய சரீரத்தை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா? முழுமையாக அந்த எதிர்கட்சி தரப்பில் இருக்கிற எல்லாரையும் பீட் பண்ணி தன் பக்கமாக கொண்டு வரணும் முழுமையாக. அதுதான் நம்முடைய காரியம். வேதம் அதுதான் சொல்லுது, நீங்கள் பூரண புருஷராக வேண்டும். நம்முடைய மைண்டும் சரி, நம்முடைய சரீரம் சரி, அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாம் பூரண புருஷர்களாக வர வேண்டும். இதுதான் எபேசியரில் சொல்லப்பட்டது 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷன். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே பூரண மனுஷன். அவருடைய ஒரு பாவம் செய்யல. நம்ம அப்படி இல்லை. பிறக்கும் போதே தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிவித்த அந்த மாதாவில் இருந்து அந்த பாவத்திலே பிறக்கிறோம், பாவத்திலே வாழ்கிறோம், வளர்ந்தோம். அந்த பாவம் சரீரம் நம்மளை நெருக்குது. நம்முடைய பிரெயினில் மட்டும் மெஜாரிட்டி நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம இழுக்குது, போராட்டம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்முடைய அந்த புது சிருஷ்டி புது சிந்தை நம்முடைய பிரெயின் முழுமையாக நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தும். இந்த புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளரணும். இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கருவாக நமக்குள்ள ஜனிப்பிக்கப்படுதல் நடக்குது. அந்த ஜனிப்பிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவை? என்னுடைய வார்த்தை, சத்தியங்கள், அநேகமான சத்தியங்கள், தேவனோடு அதிக ஒரு தொடர்பு, ஜெபம், என்ன அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள வரும். என்ன இன்னும் தேவன் அந்த புது சிருஷ்டி வளர்வதற்கு அநேக சோதனைகளை கொடுப்பார். அப்போது சோதனைகள் வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று யாக்கோபு சொல்றார். அப்போ அந்த சோதனைகள் வரும்போது நம்முடைய மைண்டு, நம்முடைய அந்த பிரெயின் இருக்கிற அந்த புது சிருஷ்டியாக மெஜாரிட்டியாக இருக்குது, அது தினசரி அந்த சோதனைகளில் முடிவெடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படும். இதுதான் சோதனைகள் அவசியமானதால் வசனம் இருக்குது. அநேக வசனங்கள் இருக்குது. யாக்கோபு 1:2 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:12-13, அப்படியே 1 பேதுரு 1:5-7. இந்த வசனங்கள் எல்லாமே சோதனைகள் தேவன் கொடுக்கிறது. இந்த புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு சோதனைகள். அப்போ அந்த சோதனைகளில் அந்த மைண்டு வளர்ச்சி அடையும். பிரெயின் யாருக்கு முடிவெடுக்கணும், டக்குன்னு முடிவெடுக்கணும். அந்த சோதனை நெருக்கங்களில் அந்த முடிவு எடுக்க பலப்படும். அந்த மாம்சத்தை பீட் பண்ணும். மாம்சம் இது ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராட்டம். இது ரோமர் 5:3-4 கூட சொல்லப்பட்டிருக்குது. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகும். நம்முடைய மைண்டு சொல்லுறத நம்முடைய சரீரம் கேட்கிறபடி கொண்டு வரணும். புது சிருஷ்டி வளர வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சரீரமாகிய எதிர்கட்சி, அதுக்கு சப்போர்ட் பண்றவர்கள் இருக்கிறார்கள். சாத்தான் எதிர்கட்சி,
அந்த சரீரத்துக்கு அநேக உலக காரியங்கள், உலக ஆசைகளை காட்டிக்கொண்டே இருப்பான். உலக பிரகாரமான காரியங்களை செய்யும்படியாக அதை தூண்டிக்கொண்டே இருப்பான். இதுதான் நம்முடைய மனதில் போராட்டம். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம். இப்போ புது சிருஷ்டி வளர்ச்சி அடைவதற்கு இந்த சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தணும். நான் சொல்கிறேன் இப்படிதான். அப்படி என்று உறுதியான முடிவெடுக்கிறதுக்கு அந்த புது சிருஷ்டிக்கு ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அது வீக் ஆயிட்டா இந்த சரீரம் மேற்கொண்டு விடும். அப்போ இதில் என்ன காரியம் என்றால், அந்த புது சிருஷ்டி வளர்வதற்கு தேவனுடைய வார்த்தை, சத்தியங்கள், தேவனோட அதிக தொடர்பு, ஜெபம், வேத தியானம், இவைகள் குறையும் போது இல்லையா, அந்த புது சிருஷ்டி கொஞ்சம் பலவீனம் அடையும். அதே சமயத்தில் இந்த பழைய மனுஷன், இந்த சரீரத்துக்கு சாத்தான் அநேக காரியங்களை கொடுப்பான். உலக அட்ராக்ஷன், உலக ஆசைகள், என்ன இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த சரீரம் புது சிருஷ்டியை மேற்கொண்டால், இதைத்தான் நம்ம யோசிக்கணும். பலவீனமாக இல்லையா, சில நேரத்தில் உற்சாகம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு, தேவனுடைய இந்த கூடுகைக்கு போகிறதுக்கு, வார்த்தைகளுக்கு, காலை ஆராதனை, ஜெபம், என்னைக்கு இதே தானா, இப்படிப்பட்ட ஒரு சில சலிப்புகள். இதை நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம். அந்த அப்பத்தை குறித்து அவங்களுக்கு சலிப்பு உண்டாயிடுச்சு. என்னைக்கு இது தானா இல்லையா, சிறிய ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்போது அப்பத்தை குறித்து சலிப்பு வந்துச்சு. அப்போ இது இந்த போராட்டம், இதில் எது பீட் பண்ணுது, இது நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட அந்த அவர்கள் மைண்டு, கிறிஸ்துவின் சிந்தை, புது சிருஷ்டி ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டும். அதான் வேதத்தில் அநேக இடங்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையுடையவர்களாக இருங்கள், அதிக ஜாக்கிரதையோடு. பேதுருவில் எழுதும்போது நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இப்படி எழுதுகிறார். இது குறித்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. அதனால் இந்த புது சிருஷ்டி அதிக அலர்ட்டாக இருக்க வேண்டும். மாம்சம் நம்ம மேற்கொள்ளுதா, உலக காரியங்கள் நம்ம மேற்கொள்ளுதா, அது என்னவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பெருமை, பேர், புகழ் எதுவாக இருக்கலாம், எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி இந்த புது சிருஷ்டி மிக மிக அலர்ட்டாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு சொல்லும்போது யோவான்ல 10:10 பாருங்கள், திருடவும் படிங்கள் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இயேசு நம்மை பரிபூர்ண மனுஷனாக ஆக்க வந்திருக்கிறார். ஜீவன், மேலான ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு போக வந்திருக்கிறார். திருடன் திருடவும் அடிக்கவும் கொள்ளவும். இப்போ இந்த போராட்டத்தில் புது சிருஷ்டி, புது சிந்தை என்ன செய்யணும், அது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சரீரத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி அவைகளை எல்லாம் அழித்து ஒரு பூரண புருஷன் என்ற நிலைக்கு கொண்டு வந்து தேவனுக்கு விரும்புகிற ஒரு மனுஷனாக, புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக கொண்டு வரும். அப்போ அந்த இடத்துல தேவன் பக்கம் ஜெயம் இல்லாவிட்டால் பாருங்கள், அந்த பழைய மனுஷன் புதிய சிருஷ்டிய கொஞ்சம் கொஞ்சமாக
சோர்வை கொடுத்து, என்ன, சத்தியங்களை கேட்கறதுல சோர்வு, ஜெபிக்கிறதுல சோர்வு, கூடுகைக்கு வர்றதுல சோர்வு, இப்படி இந்த சோர்வுகளை கொடுத்து அந்த புது சிருஷ்டியை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்து அங்கே தோற்று போய் அந்த புது சிருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல், இதுதான் இரண்டாம் மரணம். இதை குறித்து நம்ம இன்னும் வசனங்கள் நிறைய பார்க்க போகிறோம். அது சாத்தான் பக்கம் ஜெயமாக மாறிவிடும். இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்தே ஆக வேண்டும். இந்த புதிதாக ஜனிப்பிக்கப்பட்ட பிறகு, ஆவில் ஜனிப்பித்து நடந்த பிறகு, ஒன்றில் பூரண புருஷனாக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ரெண்டுல ஒன்று நடக்கணும். சத்தியத்தை விட்டு பாவத்துக்குள்ள போய் சாத்தானுக்கு செவி கொடுத்து உலக காரியங்கள அப்படி போய் அப்படியாக மரணத்துக்குள்ள போயிடும். அதனால இந்த மாம்சத்துக்குரிய அப்போ இந்த மாம்சத்துக்குரிய ஒரு வீக்னஸ் இருக்குது இல்லையா? பலவீனம், சோர்வு, உலக ஆசைகள், இந்த கவலைகள், இவைகள் என்ன, அந்த வீக்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோம், மாம்சீக சிந்தை என்னது? அது ஒரு சோர்வு, ஒரு ஈர்வு, அப்படிப்பட்ட நிலைமை. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? இதை நாம் அழிக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த மாம்சம் அந்த புது சிருஷ்டியை அழித்து. இப்போ பாருங்க, இந்த புது சிருஷ்டி என்பது அது கனம், மகிமை, அழியாமைக்கு அழைக்கப்பட்டிருக்குது. அப்படிதானே நம்ம பார்த்தோம். தெய்வீக நிலைக்கு போகும், மாம்ச நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு. இந்த தெய்வீக நிலைக்கு போவதற்கு புது சிருஷ்டி தன்னுடைய உண்மை தன்மையை இந்த உலகத்தில் இருக்கும்போதே தேவனிடத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆமாம், நான் முழுமையாக இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை மேற்கொண்டு விட்டேன், மாம்சத்தை கீழ்ப்படுத்தி விட்டேன், பூரண புருஷனாக நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று அதை நிரூபிக்க வேண்டும். இதற்குத்தான் இந்த புது சிருஷ்டி நம்ம பார்த்தோம். முதலாவது மனதில் அந்த ஆரோக்கியத்தில் வருது, சத்தியத்தின் மூலம் கருவாக. அதன் பிறகு இந்த சரீரத்தை முழுமையாக அதை ஆட்கொள்ள வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் வசனம் சொல்லும் போது, இந்த பொக்கிஷத்தை, அந்த புது சிருஷ்டியாகிய அந்த ஒரு பொக்கிஷத்தை மாம்சமாகிய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்கலாம் அந்த வசனம் 2 Corinthians 4:7-10. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்போ முழுமையாக நெருக்கப்படும், ஆனாலும் என்ன செய்யணும்? அதை கட்டுப்படுத்தணும். அந்த புது சிருஷ்டியினுடைய வேலை அந்த சரீரத்தை முழுமையாக அர்ப்பணிப்புக்கு, கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வரணும். இப்படி பாருங்கள், இந்த காரியம் எல்லாருக்குள்ளும்
நடக்கும் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக கூட அநேகர் மாறி போக சான்ஸு இருக்குது. அதாவது இந்த புது சிருஷ்டி அதிகமான என்ன சத்தியங்களை கேட்டு உணர்ந்து கொண்டு அதிகமாக அர்ப்பணிப்பு செய்து இச்சை அடக்கம் என்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆவியின் கனிகள், அந்த ஆவியின் கனிகளை வளர்ச்சி பெற்று சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி இந்த புது சிருஷ்டி முழுமையாக அர்ப்பணிப்புக்குள்ள சரீரத்தை கொண்டு வரலாம். இல்லாவிட்டால் பாருங்கள், இந்த பழைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற எதிர்கட்சி உலக காரியங்களில் ஆசைப்பட்டு இச்சைகளுக்குள்ளாக போய் நமக்கு அநேக வசனங்கள் இருக்குது. உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, 4:4 உலக காரியங்களிலே மூழ்கி அப்படியே யோவான் 2:17 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் என்ன ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் பிதாவினால் உண்டானவைகள் உலக காரியங்களில் மூழ்கி போய் இந்த சரீரம் நினைக்கிறதை செய்து அந்த புது சிருஷ்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொண்டு பாவத்துக்குள்ள போய்விடும். அப்போ தேவனை, சத்தியத்தை கொடுத்த, ஜீவனை கொடுத்த, நம்மை புது சிருஷ்டி ஆக்கின, நமக்கு எல்லா வார்த்தைகள், தேவ ஆவி எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை வேண்டாம் என்று சொல்வது போல நான் சாத்தான் பக்கம் இருக்கிறேன் என்ற நிலைக்கு அந்த மனுஷன் போய்விடுகிறார். இப்போ சோதனையில் அது விழுந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகிறோம். அந்த அப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த சத்தியத்தில் அதிக இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாரோ, எவ்வளோ கூடுகைக்கு விருப்பம் இருக்காது, தேவனுடைய வார்த்தை தியானங்கள் இதில் அதிக ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, ஜெபத்தில் அதிக ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, அதிக நேரங்களை இதுக்காக செலவிட மாட்டார்கள். இது அதுக்குரிய காரணங்கள். அப்போது புது சிருஷ்டி அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை மனத்தில் நினைத்து கொண்டிருப்பார்கள் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும். நம்ம படிக்கிற மாதிரி கொலோசியில் கூட நீங்கள் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நினைத்து கொண்டிருங்கள் என அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த போராட்டம் வம்சத்துக்கும் அந்த புது சிருஷ்டியாகிய இந்த ஆவிக்கும் தினம் 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 நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது தேவனிடத்திலே நாம் அதிக ஜெபித்து தேவ பலனை, ஒத்தாசைகளை நாம் கேட்டு அதிகமாக இந்த புது சிருஷ்டி நான் வளரும்படியாக நாம் உதவி செய்வோம். அதை செபிக்க வேண்டும். தேவன் உதவி செய்வார். ஏனென்றால் 1:2 ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் பலவீனமானவர்கள், பாவத்துக்குரிய அந்த சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அதனால ஜெபத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த ஜெபம் என்ன விண்ணப்பம், அந்த தியானம், அதிக ஒரு வாஞ்சி ஆவிக்குரிய காரியத்தில் இவைகள் இல்லாவிட்டால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய்விடுவோம், மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விடுவோம். இதை குறித்த வசனங்கள் படியுங்கள். அதாவது 1 யோவான் 1:8-10 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஒவ்வொரு நாளும் நம்மள பவுலோடத்தில் சொல்றாரு, நான் பாவம் செய்கிறதில்லை, நான் நீதிமான், ஆனாலும் தேவனே என்னை நீதிமானாக்கும். என்ன, நான் நீதிமானாக நான் சொல்றது இல்லை, தேவன் தான் என்னை நீதிமான். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யணும். நம்ம யாக்கோபுல படித்தோம், நம்ம அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆமாம், தேவனுடைய நீதி அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், குறைவான ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். அதனால நமக்கு தேவை, நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அனுதினம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபித்து அந்த பாவ காரியங்களை அறிக்கையிட்டு என்னை மன்னிங்க, என்னை வழி நடத்துகிறது. தானியேல் கூட ஒரு வசனம், நல்ல வசனம், தானியேல் அப்படி ஜெபிக்கிறாரு. தானியேல் 9:18 நாங்கள் என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டர்களும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தர்களும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உடைய ஜனத்துக்கும் உடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! தேவனுடைய மனுஷன் தீர்க்கு தரிசி, அவர் ஜெபிக்கும் போதே அவருக்கு பதில் வந்தது. அவர் கேட்கிறாரு, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக வைக்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். இப்படிப்பட்ட ஜெபம் சரிங்களா? நம்ம நினைப்போம், நம்ம தப்பு செய்ய நம்ம நினைப்போம். தேவனுடைய பார்வையில் அநேக தவறுகள் இருக்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஜெபம், விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறது மிக மிக அவசியமாக இருக்குது. இப்படி செய்யாமல் தெரிந்தே நாம் உணர்ந்தே நாம் ஒரு பாவத்தை செய்கிறோம், திரும்ப திரும்ப அது மன்னிக்கப்படுகிறது, ஜெபிக்கிறோம். திரும்ப திரும்ப செய்யும்போது தேவன் அதை மன்னிப்பது, அறிந்து உணர்ந்து செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது. இதை குறித்து நம்ம வசனம் இருக்கிறது, எபிரேயர் 6:6 மறுபடி புதுப்பிப்பது கூடாத காரியம். அறிந்து சத்தியத்தை அறிந்து வந்து திரும்ப திரும்ப மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப பாவத்துக்கு போகலாம். அது தேவனால மன்னிக்க முடியாது. இதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 10:26-29 டைம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை படிச்சுங்க வேகமா. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த
உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்துப் பார். கொடிதான ஆக்கினை. இதுதான் இரண்டாம் மரணம். அதனால மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். படிக்கலாம் 14 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு விண்ணப்பம் பண்ணினாலும் அது கேட்கப்படாது. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று சொல்லப்பட்டது. நாம் ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று தான் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வருகிறோம். அப்படி நாம் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நமக்கு தெரியும், நான் பழையதெல்லாம் நான் மறித்துட்டேன் அடக்கம் பண்ணப்பட்டேன் வசனம் அப்படி சொல்லப்படுது. அப்போது அப்படி நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு நாம் அப்படி இருந்து ஆகிறோம். இல்லாவிட்டால் அந்த மரணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தது அது மரணமாகவே ஆகிவிடும். ஏனென்றால் நம்முடைய ஜீவனை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். மரணம் ரோமர் 6:4 இதை குறித்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது நாம் மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்போது அதிலிருந்து நமக்கு புதிய ஜீவன், அதை நம்ம ஜீவனை வளர்த்து கொள்ளணும். உயிர்த்தெழுதல் நடந்துகிட்டே இருக்குது நமக்குள்ள. அதுதான் அந்த புது சிருஷ்டி வளர்ச்சி. அந்த புது சிருஷ்டி வளர்ச்சி வளர்ந்து அதை பூரண புருஷனாக வராவிட்டால் அந்த மரணம் அது மரணமாகவே ஆகிடும். இதுதான் நம்ம முதலாவது படித்த அந்த ரோமர் 1:28 படிக்கும்போது தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அப்படிங்கிற வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிட்டு 32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் இதுதான் நீதியான தீர்ப்பு. மரணம் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார். திட்டம் அதனால் வருகிற மேன்மை எவ்வளோ பெரியது நம்ம பார்த்தோம். மாம்சத்திலிருந்து ஒரு திவ்ய சுபாவத்துக்கு நம்ம உயர்த்தும்படியாக. அதனால அந்த புது சிருஷ்டி ஆகிட்ட பிறகு நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பவுல் சொல்றார் இல்லையா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். உலக காரியங்கள், உலக ஆசைகள், இச்சைகளுக்கு இடப்படாதபடி அதிக சார்க்கிறது. ரொம்ப அலர்ட்டாக இருந்து நம்முடைய புது சிருஷ்டி நாளும் 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 வளர்ந்து ஒரு பூரண புருஷனாகி சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி முழு அர்ப்பணிப்பை தேவனிடத்தில் இந்த வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அதுக்குத்தான் அவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். கனம், அழியாமை, ஜீவன், இவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதம். அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.